ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம். இன்றைக்கி நம்ம கந்தர் அலங்காரத்துலேருந்து ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்சோன்னே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுக்கு முருகன் நிகழ்த்திய அற்புதங்கள் அனுபவங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா வீடியோ கடைசியில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ என்ன பாடல்னு பார்க்கலாம். கந்தர் அலங்காரத்துலேருந்து 27வது பாடல் தான். இந்த பாடல் வெறும் 4 வரி மட்டும்தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் யம பயம் ஏற்படுகிறவர்கள், உயிரை நினைத்து பயம் இருக்குது அப்படின்னு ஒரு பயத்தோடு இருக்கிறவங்க, மனத்தில் தைரியம் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த பாடலை நீங்கள் முருகப்பெருமானை நோக்கி பாடுங்க. ஏன்னா நம்ம யமனுக்கே சவால் விடக்கூடிய பாடல் இது. ஊளையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன் நிற்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதாவது நம்மளோட நாள் முடிய போகிறதுக்கு ஒரு கணக்கு எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஓலை. அதாவது அது கொண்டு அவரோட தூதர் வந்தாலும், அதாவது யமனுடைய தூதர் உன்னோட காலம் முடிஞ்சு போச்சு, நீ வா அப்படின்னு நம்மளை பிடிக்க வந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம். ஏன் அப்படின்னா, கந்தவேலாகிய திருமுருகப்பெருமான் அவருடைய இடுப்பில் கட்டிருக்கக்கூடிய கச்சை, அதில் செருகிய சிறிய கூரிய உடைவாள், அப்புறமா தோளில் அணிந்த சிவந்த நிறமுடைய வெற்றி மாலை. வெற்றி மாலைன்னா என்னென்னா, நம்ம எல்லாருமே இதை பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம வீட்டில் இந்த பூக்கள் வந்திருக்கு. இட்லி பூன்னு சொல்லுவாங்க. சிவப்பு கலரில் அப்படி குண்டாக இருக்கும், இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாலையை அணிந்திருக்கக்கூடியவர் சேவற்கொடி, மயில் வாகனம், வெற்றி மாலைகள் ஆகியவற்றோடு இவையெல்லாம் அணிந்து கொண்டு காலையிலும் மாலையிலும் அடியேன் முன் காட்சியளித்து அருள் புரிகின்றார். என் அப்பன் முருகன் எப்படி காலையிலையும் மாலையிலையும் எனக்கு காட்சியளிச்சிட்டு இருக்கும்போது, யமனோ அவரோட தூதரும் நம்மளை என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. மனசில் உங்களுக்கு பயம் ஏற்படும் போது இந்த பாடலை முருகப்பெருமான் நினச்சி, அது எதுக்கு வேணாலும் இருக்கலாம், எப்போ பயம் ஏற்பட்டாலும் இந்த பாடலை பாடுங்க. முருகன் உங்களோட கண் முன்னாடி நிற்பார். உங்களுக்கு ஆபத்து வரும்போது கண்டிப்பாக இந்த பாடலை பாடி பாராயணம் பண்ணுங்கள். அருணகிரிநாதர் பெருமான் நம்மளுக்கு எவ்வளவு அருமையான பாடல்களை கொடுத்துருக்காரு. அவருக்கு கோடி கோடி நன்றிகளை நாம் சொல்லணும். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம்